நாகதோஷத்தை அகற்றும் நாகர்கோவில் நாகராஜர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக நாகர்கோவில் நாகராஜர் ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் பெயர்தான் இந்த ஊரிலே உள்ளது என்று சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நகரின் மையத்தில் இருக்கிறது நாகராஜா கோவில். கிழக்கு பார்த்து அமைந்த ஆலயம் என்றாலும் தென் திசையில் உள்ள கோபுரம்தான் பிரதான கோபுரமாக செயல்படுகிறது. கிழக்கு வாசல் வழியாக கோவிலுக்குள் வர முடியும் என்றாலும் தெற்கு திசையில் உள்ள கோபுர வாசலைத்தான் பக்தர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வருகின்றனர். நாக வழிபாடு உள்ள ஆலயங்கள் நம் நாட்டின் பல இருந்தாலும் அவை எல்லாம் சிவன் கோவிலாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கு மூலவரோ நாகராஜராக இருப்பதாக விசேஷம். ஆதி காலத்தில் இந்த பகுதி வயல் சூழ்ந்ததாகவும் இருந்துள்ளது. வயலில் அரிவாளை வைத்து நெற்கதிர்களை அறுத்து கொண்டிருந்த போது ஒரு பெண் நெற்கதிரை அறுக்கும் பொழுது திடீரென ரத்தம் வந்தது. இதை கண்டு பயந்து போன அந்த பெண் அருகில் இருந்தவர்களிடம் சொல்ல, அவர்கள் ரத்தம் வந்த இடத்தை பார்த்தபொழுது அங்கே பாறையொன்றில் 5 தலையுடன் கூடிய நாகர் உருவம் இருந்ததாம். அந்த நாகர் சிலையில் மேற்பகுதியில் ரத்தம் வடிந்து கொண்டு இருந்ததாம். பின்பு அந்த நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டதும் ரத்தம் வருவது நின்றுவிட்டதாம். எனவே அந்த பகுதி மக்கள் தினமும் அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட தொடங்கிவிட்டனர். இதனால் அந்த மக்களின் வாழ்க்கையில் துன்பங்களும் அகன்று வசந்தம் வீச ஆரம்பித்ததாம். முதலில் குடிசையை போட்டு சிலையை வைத்து ஆராதித்து வந்தனர். ஒரு முறை சரும நோயால் பாதிக்கப்பட்ட களங்காடு பகுதியை ஆண்டு வந்த மன்னன் மார்த்தாண்டவர்மர் இந்த கோவிலுக்கு வந்தாராம். அவர் நாகராஜருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு நோய் நீங்க பெற்றாராம். இதனால் மகிழ்ந்த மன்னன் அவ்விடத்திலேயே நாகராஜருக்கு ஆலயம் எழுப்பினாராம். இந்த கோவிலுக்கு வந்தார் அவர் நாகராஜருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு நோய் நீங்க பெற்றாராம். இதனால் மகிழ்ச்சியான மன்னர் அவ்விடத்திலேயே நாகராஜருக்கு ஆலயம் எழுப்பினாராம். ஆனால் கருவறை மட்டும் நாகங்கள் வசிப்பதற்கேற்ப ஓலை கூரையிலேயே வேயப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு ஆடி மாதத்தில் இத்தல அர்ச்சகர்களே ஓலை கூரையை பிரித்துவிட்டு புதிய கூரையை வேய்கிறார்கள். கேரள கட்டிட பாணியில் இந்த ஆலயம் அமைக்கப்பெற்றுள்ளது. இந்த கோவிலை நாகங்களே பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது. கருவறையில் நாகராஜர் 5 தலைகளுடன் சுயம்புவாக காட்சி தருகிறார். இத்தலத்தில் தர்ணேந்திரன் என்ற ஆண் நாகமும் பத்மாவதி என்ற பெண் நாகமும் துவார பாலகர்களாக உள்ளனர். மூலவர் நாகராஜாவின் எதிரில் உள்ள தூணில் நாகக்கன்னி சிற்பம் இருக்கிறதாம்.